குவா காட்டில் குட்டி குட்டி மிருகங்கள் அமைதியாக வாழ்ந்து வந்தன. அங்கே பெரிய ஆபத்தான மிருகங்கள் இல்லாததால் எல்லோரும் பயமின்றி உணவு தேடி விளையாடி நன்றாக வாழ்ந்து வந்தனர். அந்த காட்டில் கியா எனும் ஒரு குட்டி அணிலும் வாழ்ந்தது. கியா பிறந்தபோது பேச முடியாத ஊமையாக இருந்தது. ஆனால் அதற்கு ஒரு பெரிய திறமை இருந்தது. மிக ரொம்ப கூர்மையான மோப்பத்திறன். எங்கே தண்ணீர் இருக்கு, எங்கே பழம் கிடைக்கும் என்பது கியாவுக்கு உடனே தெரியும். அது இதையெல்லாம் மற்ற மிருகங்களுக்கு சொல்லி உதவி செய்து வந்தது. கியானுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. யாராவது சிறிய உதவி செய்தாலும் அது நன்றி என்பதை கல்லில், இலைகளில் அல்லது பாத்திரங்களில் எழுதி காட்டும். பேச முடியாததால் இப்படித்தான் நன்றியை வெளிப்படுத்தும். இதனால் கியாவை எல்லோரும் மிகவும் நேசித்தனர். ஒரு நாள் அக்காட்டுக்குள் கிராமத்திலிருந்து ஒரு கூட்டம் வேட்டை நாய்கள் வந்தன. குட்டி மிருகங்களை சாப்பிட மறுநாள் தினமும் வரத் தொடங்கின. மிருகங்கள் பயந்து சில நாள்களுக்கு குவா காட்டை விட்டு கவா காட்டுக்கு போக முடிவு செய்தன. ஆனால் எந்த திசைக்கு போக வேண்டும் என்று யாருக்கும் தெரியவில்லை. அப்போது ஒரு வயதான குரங்கு துணிவாக ஆரம்பிப்பது முக்கியம் என்று சொல்லி முன்னிலை எடுத்தது. எல்லோரும் சேர்ந்து நடக்கத் தொடங்கினர். பாதையில் ஒரு பாறையில் நன்றி என்று எழுதப்பட்டிருந்தது. அடுத்தது ஒரு உடைந்த பானையில் நன்றி, பின்னாலும் மரத்தில் நன்றி. அப்போது எல்லோருக்கும் புரிந்தது, கவா காட்டுக்கு சென்ற போது நன்றி எழுதி கொண்டே சென்ற பாதைதான் இது. அப்படியே அந்த நன்றி பாதையை பின்தொடர்ந்து எல்லா மிருகங்களும் கவா காட்டை அடைந்தன. அங்கே கியா ஒரு சிறிய குகையில் இருந்தது. தன்னை பார்த்து இவ்வளவு மிருகங்கள் நன்றி சொல்வது கியாவுக்கு புரியவில்லை. அப்போது முதிய குரங்கு நடந்ததையெல்லாம் கியாவுக்கு சொன்னது. அதே சமயம் ஒரு புலியும் கரடியும் அங்கே வந்தன. முதலில் மிருகங்கள் பயந்தாலும் அவர்கள் கியாவின் நண்பர்கள் என்பதும் நன்றி சொல்லும் இந்த அணிலுக்கு உதவ விரும்புவதாகவும் சொன்னனர். கிராமத்து வேட்டை நாய்கள் காட்டுக்குள் வேட்டையாடுவது தவறு என்பதையும் அறிவித்தனர். புலியும் கரடியும் மிருகங்களுடன் கூடி குவா காட்டுக்கு திரும்பி வேட்டை நாய்களை ஓட்டித் துரத்தி காடு மீண்டும் அமைதியானதாக மாற்றின. அதன் பின்பு அந்த காட்டில் இருக்கும் ஒவ்வொரு மிருகமும் ஒரு விஷயம் மட்டும் மறக்கவில்லை. ஒரு காலத்துல குவா காடு என்று அழைக்கப்படும் பெரிய செழிப்பான ஒரு காடு இருந்தது. அந்த காடுக்கு ஆட்சி செய்தது பலமும் நீதியும் கொண்ட சிங்கராஜா. அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே எந்த சண்டையும் உடனே நின்றுவிடும். அதனால் அந்த காட்டில் எப்போதும் அமைதியும் ஒழுங்கும் நிலை கொண்டிருந்தது. ஆனால் அந்த காட்டிலேயே விக்கி கரடி என்ற ஒரு பெரிய பலமான ஆனா மிகவும் திமிர்க்காரனான கரடி இருந்தது. யாரையும் மதிக்காம கத்தி திட்டி அவமதித்து பேசுவான். அதை பார்த்து கழுதை, மாடு, நரி எல்லாரும் பயந்துகிட்டு வாழ்ந்தார்கள். அவன் தினமும் கொடுக்கும் தொல்லை அதிகரிக்க தொடங்கியதால் ஒரு நாள் அவங்க எல்லாம் சேர்ந்து சிங்கராஜாவை சந்திக்க போனார்கள். அவங்க சொன்னாங்க, ராஜாவே, இந்த விக்கி கரடி எங்களை அவமதிச்சு பேசுது. எங்களுக்கு மனவேதனை. எங்கள் குட்டிகளும் இதை பார்த்து கெட்டு போயிடுமோன்னு பயமா இருக்கு. இதை கேட்ட சிங்கராஜா கடும் கோபத்துடன் கர்ஜனையிட்டார். உடனே விக்கி கரடியை கூட்டிக் கொண்டு வா என்று ஆணையிட்டார். சிறிது நேரத்தில் விக்கி கரடி ராஜாவை சந்திக்க வந்தது. அப்போது ராஜா கேட்டார், என்னப்பா, மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து பேசத் தெரியாதா? எதுக்கு இவ்வளவு திமிரா நடக்கிறேன்? விக்கி கரடி பயத்துடன் நடுங்கி, ராஜாவே, இனிமே நான் எல்லாரிடமும் பணிவாகவே நடக்கிறேன். தவறுகளை செய்ய மாட்டேன் என்று கூறியது. ராஜா அதை ஏற்று, சரி, நீ மாற்றமா நடந்துகிறேன்னு நான் விசாரிப்பேன் என்று சொல்லி அனுப்பினார். சில நாட்களுக்கு பிறகு சிங்கராஜாவின் குரங்கு காவலாளி விக்கி கரடியை ரகசியமாக பார்க்க வந்தான். அங்க என்ன நடந்ததுன்னா, கழுதை வந்து கரடிய காது பக்கத்துல கத்துச்சு. மாடு வந்து பயமுறுத்துச்சு. நரிகள் வந்து கரடியோட தேன் எல்லாம் சாப்பிட்டுருச்சு. ஆனா விக்கி கரடி ராஜா சொன்னதை நினைச்சு ஒன்னும் பேசாம அமைதியாக இருந்தது. சில நேரம் கழித்து பெரிய சத்தம். விக்கி கரடி வெளியே வந்தது. அங்கே என்ன தெரியும்? சிங்கராஜா கழுதையையும் மாட்டையும் நரியையும் கடும் கோபத்துடன் அடக்கி நிறுத்தி கொண்டிருந்தார். விக்கி கரடி அதிசயமாய் கேட்கிறது, ராஜாவே, நான் நீங்கள் சொன்ன மாதிரி அமைதியாதான் இருந்தேன். அப்ப நீங்கள் இங்க வர காரணம் என்ன? அப்போது ராஜா சொன்னார், நீ என் சொல் கேட்டு அமைதியாக இருந்திருக்கே, அதை பயன்படுத்தி இவங்க உன்னை தொந்தரவு பண்ணாங்க. அந்த தவறுக்கு நான் தண்டனை கொடுக்காம விட மாட்டேன். நீ நல்லவனாக மாறினாலும் இவங்க செயலால் மீண்டும் நீ பாதிக்கப்படக்கூடாது. அந்த கணத்திலே அந்த மிருகங்களுக்கு காடு விட்டு வெளியேற உத்தரவு கொடுத்தார் சிங்கராஜா. இந்த நீதி நிறைந்த செயலால் விக்கி கரடிக்கு ராஜாவை பார்த்த மதிப்பு இன்னும் அதிகமாயிற்று. அந்த நாள் முதல் விக்கி கரடி சிங்கராஜாவை தனது குருவாக ஏற்று பணிவுடன் மரியாதையுடன் நல்லவனாக வாழ ஆரம்பித்தது. அதனாலேயே சிங்கராஜாவோட புகழோடு சேர்ந்து
விக்கி கரடியோட நல்ல பேரும் முழுக்குவா காடு முழுக்க பரவியது. ஐந்தாம் சார்லஸ் மன்னன் அரச பதவியை துறந்து ஒரு கிறிஸ்தவ மடாலயத்தில் அமைதியாக காலம் கழித்தார். ஆனால் அங்கே இருந்த 2 பழைய கடிகாரங்கள் சரியாக வேலை செய்யாததால் அவற்றை சீர் செய்ய முயன்றார். அவர் ஒரு கடிகாரத்தை சீர் செய்தார். ஆனால் இன்னொரு கடிகாரம் திருத்திய போதும் சரியான நேரத்தை காட்டவில்லை. எவ்வளவு முயன்றாலும் 2 கடிகாரங்களையும் ஒரே நேரத்தில் ஒத்திசைக்க முடியவில்லை. இந்த 2 கடிகாரங்களாலும் குழப்பமடைந்த மன்னர் இறுதியில் ஒரே ஒரு கடிகாரத்தை மட்டுமே பார்த்து நேரத்தை கணக்கிட முடிவு செய்தார். இதை கவனித்த மடாலயத்தில் உள்ள ஒருவர் கேட்டார், மன்னரே, 2 கடிகாரங்கள் இருக்கும்போது ஒன்றையே மட்டும் நீங்கள் ஏன் பார்க்கிறீர்கள்? மன்னர் சிரித்துக்கொண்டு பதிலளித்தார், 2 கடிகாரங்களை கூட ஒரே நேரத்தில் ஒத்திசைக்க முடியாத நான் ஆயிரக்கணக்கான மனிதர்களின் எண்ணமும் செயலும் ஒன்றாகச் செய்ய முடியுமா? இன்று எனக்கு அது தெளிவாக புரிந்தது. நீதி, அவரவர் வழியில் அவர்கள் சிறப்பானவர்கள். அவர்களை நம் வழிக்கு கொண்டு வர முயல்வது தேவையற்றது.